ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா பீர்னி தான். இது அதிகமாக நம்ம கல்யாண வீட்டில் தான் சாப்பிட்ருப்போம். என்ன தான் நம்ம வீட்டில் ரவா பாயசம் செஞ்சாலும் இந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்ற இந்த ரவா பீர்னி டேஸ்ட் வரவே வராது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் உங்கள் வீட்டில் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே ரவா பீர்னி பாயசம் நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ரவா பீர்னி செய்கிறதுக்காக நான் பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். பாக்கெட் பாலில் நல்லா ஃபுல் ஃபேட் இருக்கிற மாதிரியான பால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரவா பீர்னி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆவின் பாலில் இந்த ப்ரௌன் கலர் பாக்கெட் 10 ரூபா பாக்கெட்டு தான் எடுத்திருக்கேன். இதில் நான் 3 பாக்கெட் எடுத்திருக்கேன். 3 பாக்கெட்டோட பாலையுமே இதில் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. பால் பாக்கெட்டை அலசிட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். பால் ஒரு சைடு காயட்டும். பால் காயறதுக்கு இடையில் நம்ம ரவா பீர்னிக்கு தேவையான பொருள்லாம் வறுத்துட்டு எடுத்துக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் லைட்டாக சூடு வரும்போதே நான் சாரப்பருப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். சாரப்பருப்பு நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும். கல்யாண வீட்டு ரவா பீர்னியில் சாரப்பருப்பு தான் நிறைய போட்டிருப்பாங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி முந்திரி சேர்த்துக்கலாம். இதில் கண்டிப்பாக நீங்கள் திராட்சை சேர்க்கக்கூடாது. திராட்சை சேர்த்திங்கன்னா ரவா பீர்னி ஒரு புளிப்புத்தன்மையோடு இருக்கும். அதனால் திராட்சை வேண்டாம். நல்லா செவக்க வறுத்துட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதே பேனில் நான் கொஞ்சம் ரவா எடுத்து வச்சுருக்கேன். ரவா சேர்த்துட்டு வறுத்துடலாம். ரவா ரொம்ப சேர்க்கக்கூடாது. நம்ம கையில் எடுக்கும் போது எந்த அளவுக்கு எடுப்போமோ எடுத்துக்கலாம். கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அதிகமான அளவுக்கு ரவா சேர்த்துட்டோன்னா பீர்னி கேசரி மாதிரி ஆயிரும். கொஞ்சமாக மட்டும் நம்ம ரவா எடுத்துக்கலாம். ரவையை வறுக்கணும். ரொம்ப செவக்க வறுத்துறாமல் லைட்டாக வாசம் வர வரைக்கும் லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுத்தாச்சு. இப்போ பாலும் நல்லா காஞ்சிருக்கு. காய வச்சுருக்க பாலில் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்துட்டு ரவையை பாலில் வேக வைக்க போகிறோம். ரவா லைட்டாக வெந்ததுக்கப்புறமா சுகர் எடுத்துக்கலாம். நம்ம இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சுகர் எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்க அளவு, நான் எந்த அளவுக்கு ரவை எடுத்தனோ அந்தளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் எல்லோ கலரில் ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணுறேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணும்போது நம்ம கல்யாண வீட்டில் கிடைக்கிற அதே கலரில் ரவா பீர்னி ரெடி ஆயிடும் நமக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிற முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் பவுட்ரு தான். இது 5 ரூபா பாக்கெட்டு. இதை டேரெக்டாக நீங்கள் பாலில் சேர்த்திங்கன்னா கட்டி பட்டுரும். அதனால் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பாக்கெட் அளவுக்கு பாதாம் ட்ரிங்க் பவுட்ரு தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா பாக்கெட் 10 ரூபா தான். பாதாம் ட்ரிங்க் பவுடர் ப்ளஸ் பால் பவுடர் இது ரெண்டையும் ஒரு பவுலில் கொட்டிட்டு இதுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுவே பால் உங்களுக்கு நல்லா திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பால் தண்ணியாக இருந்துச்சுன்னா பால் சேர்த்தே நம்ம இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை அதில் சேர்த்துடலாம். நல்லா கொதி வரட்டும். அப்போ தான் பால் நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம அதை ஏற்கனவே தாளித்து வச்சுருந்த சாரப்பருப்பு முந்திரி பருப்பை இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், கல்யாண வீட்டில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் அதே கலரில் ரவா பீர்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.